ராமேஸ்வரி நல்லுசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராமா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சி, தமிழ்நாடு. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று நான் பேசப் போகும் டாபிக் பிரைமரி அமெனோரியா என்று சொல்லப்படும் பூப்பு எய்தாமல் இருப்பதை பற்றிய சில விளக்கங்களும், அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவது, எப்படி அதை கண்டுபிடிப்பதுங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். இது பூப்பு எய்துறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இவெண்ட்டா அப்படின்னு நினச்சா, அது ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலேயே ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி. இந்த இது பூப்பு எழுத இன்னும் பூப்பு நீரோட்ட விழா, ஹாஃப் சாரி வேரிங் செரிமனி அப்படின்னு படித்தவர்களும் படித்தாதவர்களும் அவர்களுக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய மஞ்சள் நீராட்டு விழா நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கல்யாணம் பண்ண இன்னும் இந்த காலத்திலையும் எல்லாரும் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் நம்ம குழந்தை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பெரிய மனுஷி ஆனால் நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. சில பெற்றோர்கள் ஒரே ரொம்ப மனித அழுத்தத்தில் இருக்காங்க. அந்த குழந்தைங்களும் ரொம்ப கவலைப்பட்டு ஸ்கூலில் இருக்கிற கிளாஸில் இருக்கிற என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் பெரிய மனுஷி ஆயிட்டாங்க, அதாவது பூப்பு அடைந்து விட்டார்கள், நான் மட்டும் ஏன் ஆகலை, என்ன நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வராங்க. முதல்ல பூப்பு இடுற வயது என்னன்னு கேட்டு பார்க்கலாம். முதல் காலத்தில் எல்லா அதாவது முந்தைய தலைமுறையில் எல்லாரும் 9th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சப்போ தான் பெரிய மனுஷி ஆகிட்டு இருந்தாங்க. அதாவது பூப்பு அடைந்து விட்டார், முதல் தடவை மாதவிடாய் வந்தது. ஆனால் இப்பொழுது 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையிலேருந்து 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்குள்ளேயே எல்லாருமே அதை மெனார்கின்னு சொல்லுவாங்க. இந்த இது வரலன்னா அந்த கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த பொண்ணுங்களை இந்த பூப்பு அடையாத பொண்ணுங்களை அவங்கள குரூப்லேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ரகசியமாக அவங்களே பேடு வைக்கிறத பற்றியும் அதை வச்சு பேசிக்கிட்டே உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அந்த இதோடு சேர்த்துக்கிறது இல்லை. அதனால் அந்த குழந்தை ரொம்ப மன அழுத்தத்தாலையும் மன டென்ஷனாலையும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாலையும் ரொம்ப கஷ்டப்படுது. இப்போது எந்த வயசுக்குள்ளே பெரிய மனுஷி ஆகலைன்னா டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். இப்போது 13 வயசு ஆகி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், அதாவது பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இல்லாமலோ பூபிக் ஹேர், ஆக்சிலரி ஹேர் இது மாதிரி இந்த மறைவிடங்களில் முடி வளராமல் இருந்தாலோ உடனே போய் டாக்டர்கிட்ட காமிச்சிக்கணும். 15 வயசு ஆகி பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருந்து இந்த ஹேர் க்ரோத் எல்லாம் இருந்ததுன்னா 15 வயசுல ஆன உடனே பெரிய மனுஷி ஆகலைன்னா போய் காமிச்சிக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதவிடாய் வருவதற்கு ஹைப்போதாலமஸ் பிட்யூட்ரி ஒவேரியன் ஆக்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹைப்போதாலமஸும் பிட்யூட்ரியும் பிரெயின்குள்ளே இருக்குது. அது சரியாக வேலை செஞ்சாதான் இந்த ஓவரியில் போய் வேலை செய்யும். இது ஓவரியில் வேலை செய்யும். அதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸ் வெளியில் வர்றதுக்காக யூட்ரஸ் சரியாக இருக்கணும். இது எல்லாமே அதாவது ஹைப்போதாலமஸ், பிட்யூட்ரி, ஓவேரியன், யூட்ரைன் எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணு பூப்படைய முடியும், மாதவிடாய் வர முடியும். இதில் எது ஒன்று குறைஞ்சிருந்தாலும் இதில் வரவே வராது. என்ன டிஃபெக்ட்னு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஹைப்போதாலமஸில் என்ன ஹார்மோன் செக்ரீட் ஆனா ஜிஎன்ஆர்எஸ் ஹார்மோன்ஸ்னு ஒன்று இருக்குது, கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ்னு. அடுத்தது பிட்யூட்ரியில் கொனடோட்ரோபின் ஹார்மோன்ஸ் வரும். ஓவரியில் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரஜன் ஹார்மோன் வரும். யூட்ரஸில் அந்த எண்டோமெட்ரியம்லாம் திக்காகி ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரன் எஃபெக்டில் வெளியில் வரும். இதில் எதில் கோளாறாக இருந்தாலும் இது பீரியட்ஸ் வர்றதுல டிலே ஆகும். மெனார்கி அட்டன் பண்ணதில் டிலே, அதாவது ஃபஸ்ட்டு மாதவிடாய் வர்றதுல டிலே ஆகும். இதில் முதல்ல உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கொண்டு போய் காமிச்சிங்கனாலே அவங்க எல்லா என்ன காரணம்னு சொல்லிடுவாங்க. இதை தவிர கான்ஸ்டியூஷனல் காரணம்னு இருக்குது. இது சரியாக சாப்பிடாம ரொம்ப சரியான சமூகித ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம இருக்கிறதாலையும் வரும். அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, அதாவது இரும்பு சத்து குறைவான சாப்பாடு சாப்பிட்றதால அயன் டிஃபிஷியன்சி அதனாலையும் பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அதனால் எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்துக்கணும்.
சில பொண்ணுங்க எக்ஸசைஸ்ன்னு ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி அனரெக்சியா நர்வாசான்னு சொல்லி எலும்பு தோலுமா இருப்பாங்க. 0 வேஸ்ட் லைன் வரணும்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கும் பீரியட்ஸ் வராது. சில அத்லெட்ஸ் வந்து அளவுக்கு மேலே ஓடி இது உடற்பயிற்சி பண்ணி விளையாட்டில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு அந்த மாதிரி இருக்கவனுக்கும் வராது. சில குழந்தைங்க வந்து பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. என்ன டென்ஷன்னா வீட்டில் இருக்கிற டென்ஷன், ஸ்கூல் டென்ஷன், வீட்டு பாட டென்ஷன், ஏதாவது ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி டென்ஷன் இருக்கிறவங்களுக்கும் வராது. 2வது உடல் மிக பருமனாக இருந்தாலோ மிக ஒல்லியாக இருந்தாலும் பீரியட்ஸ் வராது. அந்த வந்து பிஎம்ஐ வந்து பிலோ 19 இருந்ததுன்னா மெனார்கி ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும். அதெல்லாம் சரியான ஃபுட்டு சாப்பிட சொல்லணும். குண்டாக இருந்தாங்கன்னா, அதாவது பருமனாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெயிட் ரிடக்ஷன் சரியான உணவு வகைகள் சாப்பிட்டு வெயிட் ரிடக்ஷன் பண்ணாலே அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து முதல்ல இதெல்லாம் எதனால் வருதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணால டாக்டர் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாலே ஓரளவுக்கு அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ராசோனோகிராம் பண்ணி யூட்ரஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். முல்லேரியன் ஏஜெனிசிஸ்ன்னு சொல்லிட்டு முல்லேரியன் டக்ட்லேருந்து தான் அந்த யூட்ரஸ்ஸு இதெல்லாம் சர்விக்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அது டெவலப் ஆகலைன்னா இது அந்த குழந்தைக்கு வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், ஆக்சிலரி ஹேர், பியூபிக் ஹேர் எல்லாம் இருக்கும். ஆனால் யூட்ரஸ் மட்டும் இருக்காது. சில சமயம் வெறும் பிளைண்ட் பவுச் ஆஃப் த வெஜைனா மட்டும் இருக்கும், யூட்ரஸ் மட்டும் இருக்காது. அதனால் வந்து இது வந்து ஒரு அல்ட்ராசோனோகிராம் பண்ணி யூட்ரஸ் சரியான லெவலில் இருக்கா, ஓவரி சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். சில பேருக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு மாதமும் வயிற்று வலி வரும், பயங்கர வயிற்று வலி வரும். ஆனால் பீரியட்ஸ் மட்டும் வராது. அதுக்கு வந்து 3 காரணம் இருக்குது. 3 காரணத்தில் வந்து ஒரு காரணம் வந்து ஹைமன் வந்து கிளியாமல் இருக்கும். அதனால் வந்து வரவே வராது. ஹைமன் கிளியாமல் இருந்ததுன்னா வெளியில் பிளட் வராது. அப்படி உள்ளுக்குள்ளே சேர்ந்து ஹிமட்டோமெட்ரான்னு அந்த யூட்ரஸ் ஃபுல்லாக பிளட்டாக மாறிடும். அது வந்து சால்ஃபிக்ஸ்குள்ளே போய் அதாவது டியூப்ஸ்குள்ளே போய் அந்த டியூப்பில் இருக்கிற மியூக்கோசா, யூட்ரைன் மியூக்கோசா எல்லாம் கெட்டு போயிடும். அதனால் பீரியட்ஸ் வராமல் வயிற்று வலி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சாங்கன்னா இது வந்து பிறப்பு உறுப்பில் வந்து ஒரு பர்பிள் கலரில் வந்து ஒரு இது இருக்கும், பல்ஜ் மாதிரி இருக்கும். அதை சரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபர் செப்டம்னு உள்ளுக்குள்ளே வந்து திரை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர் செப்டத்தையும் அதுவும் சர்ஜரி பண்ணி சரி பண்ணுவாங்க. சர்வைக்கல் ஸ்டினோசிஸ்ன்னு இருக்கும். சர்வைக்கல் ஸ்டினோசிஸும் நம்ம அது சரி பண்ணிடலாம். இந்த இதை வந்து இதெல்லாம் வந்து யூட்ரைன் டிஃபெக்ட். இன்னும் முதல்ல சொன்னபடி இந்த டென்ஷன் இதெல்லாம் சரி பண்ணாலே சில பேருக்கு பீரியட்ஸ் வந்துடும். இன்னும் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் எதனால் வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் வருதுன்னா ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோனால பிரஸ்ட் டெவலப்மெண்ட் வருது. இந்த ஹேர் எல்லாம் வந்து ஆண்ட்ரோஜனால் வருது. அதனால் வந்து ஓவரிஸ் வந்து சில சமயம் ஆக்ட் பண்ணாமல் இருக்கும். அதாவது ஓவரிஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் கூட ஆக்ட் பண்ணாமல் பிரைமரி ஓவேரியன் ஃபெயிலியராக இருக்கும். சில சமயம் பிசிஓடி என்று சொல்லப்படுறது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துடும். அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்துடும். அதனாலையும் இருக்கலாம். இந்த இது வந்து எந்த இதில் வந்து எதனால் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஹைப்போதாலமஸ் வந்து இந்த டென்ஷன் அது நான் சொன்னேன்ல அதனால தான் இருக்கும். பிட்யூட்டரியில் வந்து அடினோமான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த அடினோமா வந்து ப்ரொலாக்டின்ங்கிற ஹார்மோனை நிறைய செக்ரீட் பண்ணும். அது பேர் ப்ரொலாக்டினிமியா. அதுவும் வந்து இது சரியாக ஹைப்பர் ப்ரொலாக்டினியாவும் வந்து இருந்தாலும் பீரியட்ஸ் வராது. அதுக்கு வந்து ப்ரோமோக்ரோப்டின் ப்ரோமோக்ரோப்டின், காபர்கோலின்னு நிறைய மாத்திரை இருக்குது. அதெல்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாம். சில சமயம் இது ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்லப்படும் தைராய்டு கிளாண்டு சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறதாலையும் இது மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து தைராய்டு மாத்திரை கொடுத்து சரி பண்ணலாம். இது எல்லாத்தையும் தவிர ஜெனட்டிக் டிஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் வந்து என்னன்னா டர்னர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து வேரியண்ட் ஆஃப் டர்னர் சிண்ட்ரோம் இருக்குது. அதுக்கு வந்து குரோமோசோமல் ஸ்டடி பண்ணி தான் நம்ம எதனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக, அதாவது ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வர வேண்டிய நேரத்தில் வரவில்லை என்றால் கைனகாலஜிஸ்டை பார்த்து
என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேரியோடைப் அப்படின்னு சொல்லப்போகிற குரோமோசோமல் ஸ்டடீஸை பண்ணிக்கணும். ஹார்மோனல் எஸ்டிமேஷன் பண்ணிக்கணும். சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் வேணும்னா அதுக்கேற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதில் வந்து இது மாதிரி பண்ணி இது வந்து எல்லாமே டிஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா சாப்பிட்டாலே, வெயிட் ரெடியூஸ் பண்ணாலே, டென்ஷனை குறைச்சாலே பீரியட்ஸ் வந்துடும். அதனால் வந்து பிரைமரி அமெனோரியாங்கிறது வந்து ஒரு பூப்படையாமல் இருக்கிறது. அதை வந்து கட்டாயமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். குழந்தையோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், எஸ்டீம், பேரண்ட்ஸோட கவலை எல்லாமே தீர்றதுக்காக உடனே போய் டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கணும். அடுத்த வீடியோவில் அடுத்த சப்ஜெக்டை பற்றி பார்ப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.